ஸோ இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன்னா, பர்பஸ் ஃபார் ஆர் லைஃப், காட்ஸ் பர்பஸ் ஃபார் ஆர் லைஃப். நம்மளோட வாழ்க்கைக்காக கடவுள் என்ன திட்டம் வச்சிருக்காரு, நம்ம ஆண்டவர் என்ன ஒரு பர்பஸ் வச்சிருக்காரு, என்ன ஒரு நோக்கம் வச்சிருக்காரு அப்படின்றது. ஸோ பர்பஸ்ன்றது ரெண்டு வகையா இருக்கு. ஒன்று ஹெவன்லி பர்பஸா இருக்கு, ஒன்று வேர்ல்ட்லி பர்பஸா இருக்கு. அதாவது நம்ம பரலோக ராஜ்யத்துக்குரிய நோக்கங்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிறதுன்னு இருக்கு. ஆனா நம்மளோட வாழ்க்கை, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக நம்ம சில பர்பஸ் வச்சிருக்கோம், சில நோக்கங்கள் வச்சிருக்கோம். ஸோ இதை ரெண்டா பார்க்கலாம். அண்ட் எனக்கு என்னோட மைண்டுக்கு வந்த ஒரு 3 விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ ஒன்று த பிளேஸ், அதாவது எந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு வச்சிருக்காரோ அந்த இடத்துல வேர்ல்ட்லி பர்பஸ் வெர்சஸ் ஹெவன்லி பர்பஸ். ரெண்டாவது விஷயம் நான் பேச போறது பொசிஷன், அதாவது நமக்கு ஆண்டவர் ஒரு பொசிஷன் கொடுத்திருக்காரு, அந்த பொசிஷன்ல நம்ம பார்க்குற ஹெவன்லி பர்பஸ் வெர்சஸ் வேர்ல்ட்லி பர்பஸ். மூணாவது பீப்புள். ஸோ நம்மளை சுத்தி ஆண்டவர் நமக்குன்னு ஒரு நமக்குன்னு சில ஆளுங்களை நம்ம லைஃப்ல கொடுத்துருக்காரு. ஸோ அதுல நம்மளோட ஹெவன்லி பர்பஸ் வெர்சஸ் வேர்ல்ட்லி பர்பஸ். ஸோ இதுதான் இந்த வீடியோல நான் பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ முதல் விஷயம் என்னன்னா, இப்போ என்னோட லைஃப் நான் எடுத்துக்கிட்டேன்னா, ஆண்டவர் என்னை இப்போ துபாயில வச்சிருக்காரு. நான் ஊர்ல இருந்து இங்க ஒரு 9 வருஷம் ஆகுது. ஸோ நான் ஊர்ல இருந்து கிளம்பி இங்க வரும்போது என்னோட கண்ணுக்கு முன்னாடி இருந்தது வெறும் வேர்ல்ட்லி பர்பஸ் தான். ஸோ அதாவது நான் செட்டில் ஆகணும், நான் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நான் என்னோட ஃபேமிலியை செட்டில் பண்ணணும், நான் நல்ல வேலையில இருக்கணும், நான் நல்ல பணம் சம்பாதிக்கணும். ஸோ இது எல்லாமே எனக்கு உண்டாயிருந்த வேர்ல்ட்லி பர்பஸ். அதுக்காக தான் நான் இங்க வந்தது. ஸோ சும்மா இங்க வரல. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம போறது நமக்குன்னு ஒரு வேர்ல்ட்லி பர்பஸ் வச்சுதான் போறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு ஹெவன்லி பர்பஸ் வச்சிருக்காரு. நம்மள எந்த இடத்துல, இன்னைக்கு நம்ம எந்த ஊர்ல இருக்கோமோ, எந்த இடத்துல நம்ம இருக்கோமோ, அந்த இடத்துல நம்ம அவரோட நோக்கத்தை, அவரோட சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் அவரோட பிள்ளைங்களை ஆண்டவர் வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம உறுதியா நம்பணும். ஸோ வெறும் பணம் சம்பாத்தியம் செட்டில் ஆறுது அப்படின்ட்டு இந்த விஷயம் இல்லாம ஆண்டவர் நமக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்காருல. இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துல நீங்க பை ஆக்சிடென்ட் இல்ல, அது நீங்க நம்பணும். இன்னைக்கு நீங்க பாக்குற ஜனங்களை, நீங்க மீட் பண்ற ஆளுங்களை நீங்க பை ஆக்சிடென்ட் நீங்க மீட் பண்ணல. அது ஆண்டவர் ஆல்ரெடி தீர்மானம் பண்ண ஒரு விஷயம். நீங்க இந்த இடத்துல இருக்கணும், இந்த ஒரு வேலையை செய்யணும், இந்த ஆளுங்களுக்கு மத்தியில நீங்க இருக்கணும் அப்படின்றது ஆண்டவர் செட் பண்ணது. அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. சோ அவரோட பர்பஸ் என்ன, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தணும். அண்ட் நமக்கு மேல விழுந்த ஒரு மிகப்பெரிய கடமை என்னன்னா சுவிசேஷத்தை சொல்றது. சோ இதுதான் அந்த ஹெவன்லி பர்பஸ் தட் காட் ஹாஸ் ஃபார் அஸ். நீங்க எந்த பிளேஸ்ல இருக்கீங்களோ அந்த பிளேஸ்ல ஆண்டவர் உங்களுக்காக என்ன ஹெவன்லி பர்பஸ் வச்சிருக்காரு அப்படின்றத நீங்க ஆண்டவர் கிட்ட கேட்டு அது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, ஸோ பொசிஷன். ஆண்டவர் நமக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காருல்ல. இப்போ வேலை செய்யறோம்னா வேலை செய்யற இடத்துல நமக்குன்னு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காரு. வீட்டில் இருக்கோம்னா நமக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காருல்ல. ஒரு அம்மாவா இருக்கும், இல்லை இப்போ நான் ஒரு ஒய்ஃபா இருக்கேன், ஒரு அம்மாவா இருக்கேன், என்னோட பெற்றோர்களுக்கு நான் ஒரு மகளா இருக்கேன், என்னோட மாமனார் மாமியாருக்கு நான் ஒரு மருமகளா இருக்கேன். ஸோ இது எல்லாமே எனக்கு ஆண்டவர் கொடுத்த பொசிஷன்ஸ். ஸோ இதுல நான் என்னோட வேர்ல்ட்லி பர்பஸ்ன்னு நான் பார்த்தேன்னா, நான் என்ன நினைப்பேன், நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், எல்லாரும் விட நான் பெஸ்டா இருக்கணும், இல்லைன்னா நான் என்னோட விஷயங்களை மட்டும் நான் பார்த்துக்கணும், என்னோட காரியங்களை மட்டும் நான் பார்த்துக்கணும்ட்டு நானே இருப்பேன். ஆனா ஆண்டவர் எனக்கு என்ன ஹெவன்லி பர்பஸ் வச்சிருக்காரு வித் த பொசிஷன் தட் காட் ஹஸ் கிவன் மீ. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பொறுப்புல ஆண்டவர் எனக்காக என்ன நோக்கம் வச்சிருக்காரு அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, அப்போதான் எனக்கு தெரியும், ஓகே, பிள்ளைங்களை வளர்க்கும் போது நான் ஆண்டவரை சொல்லி வளர்க்கணும். நான் ஒரு மருமகளா இருக்கும் போது என்னைக்குமே நான் ஆண்டவரோட பிள்ளைன்றதை தான் நான் அவங்களுக்கு காமிக்கணும், ஆண்டவரோட நாம அங்க மகிமைப்படணும். நான் இப்ப சப்போஸ் ஆண்டவரோட பேரை சொல்லிக்கிட்டு நான் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை பண்றவளா, எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறவளா, இல்லைன்னா நான் ஒரு காசிப் பண்றவளா, நான் ஆபீஸ்ல எனக்கு ஒரு பொசிஷன் இருக்கு ஆனா நான் அந்த பொசிஷனை மிஸ்யூஸ் பண்றவளா, எனக்கு கீழே இருக்கிறவங்களெல்லாம் நான் மோசமா ட்ரீட் பண்றவளா, அப்படிலாம் நான் இருந்தேன்னா அங்க என்னோட வேர்ல்ட்லி பர்பஸ் வேணா ஃபுல்ஃபில் ஆகலாமே தவிர என்னோட ஹெவன்லி பர்பஸ் கடவுள் எனக்கு என்ன வச்சிருக்காரோ அது ஒரு காலமும் ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ நான் ரொம்ப கேர்ஃபுல்லா யோசிச்சு நான் என்னோட நடக்கைகளை எல்லாம் ஒன்னொன்னா நான் யோசிச்சு நான் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதுதான் தட் கம்ஸ் வித் பொசிஷன். மூணாவது பீப்புள்.
ஸோ ஆண்டவர் இன்னைக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்மளை சுத்தி வந்து சில ஆளுங்க நம்ம லைஃப்ல ஆண்டவர் நம்ம வந்து மீட் பண்றோம் அப்படின்னா அது ஆண்டவர் செட் பண்ணதுதான். நம்ம யாரையுமே பை ஆக்சிடென்ட் மீட் பண்ண போறது இல்லை. நம்ம யாரையுமே சும்மா பை ஆக்சிடென்ட் நம்ம வந்து யாரையும் போய் கல்யாணம் பண்ணிட்டு போய் இருக்க போறது இல்லை. எல்லாமே ஆண்டவரோட தீர்மானத்தின்படி நடந்தது. அப்ப இந்த ஜனத்துக்கு மத்தியில அது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கலாம், சர்ச் சர்க்கிளா இருக்கலாம், இல்லைன்னா என்னோட சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து நினைக்கலாம், கரெக்ட், இந்த ஹெவன்லி பர்பஸ் ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற நோக்கம். ஆனா நான் ஒரு உண்மையான ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன். ஆண்டவர் எந்த இடத்துல எந்த பிளேஸ்ல நம்மள வச்சிருக்காரோ அந்த பிளேஸ் அப்படின்ற விஷயத்துல நமக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி ஆண்டவர் நமக்காக என்ன வச்சிருக்காரு, அவரோட சுவிசேஷத்துக்காக நம்ம என்ன பண்றோம், பரலோக ராஜ்யத்துக்காக என்ன பண்றோம் அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறத விட நம்ம அதிகமா என்ன தெரியுமா யோசிப்போம், இந்த இடத்துல நான் எப்படி செட்டில் ஆகலாம், இந்த இடத்துல நான் வந்து எப்படி நான் வந்து மேல வரலாம், இந்த இடத்துல நான் எப்படி பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் இல்லைன்னா நான் இந்த இடத்துல எவ்வளவு ஜாலியா இருக்கலாம், எவ்வளவு ஃபன் பண்ணலாம், எவ்வளவு என்டர்டெயின்டா நான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர்றதுக்கு நமக்கு வந்து சான்ஸ் இருக்கு. அதுதான் உண்மை, ரைட்டா? ஸோ ரெண்டாவது ஆண்டவர் கொடுத்துருக்கிற பொசிஷன். ஸோ அந்த பொசிஷன்ல அதே மாதிரிதான் நான் எப்படி என்னோட சுயத்தை வந்து நான் எப்படி வந்து மேல கொண்டு வரலாம், நான் எப்படி பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு பெருமை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆண்டவர் என்ன பொறுப்பு கொடுத்துருக்கிறாரோ அந்த பொறுப்புல எனக்கு வந்து பெருமை வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அண்ட் மூணாவது ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த பீப்புள், ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த பீப்புள்லையும் நான் வந்து நிறைய நேரம் என்னை சுத்தி இருக்கிற ஜனங்களை என்னை கோவப்படுத்தலாம், என்னை வெறுப்பேற்றலாம், எனக்கு பிடிக்காத நிறைய விஷயம் அவங்க செய்யலாம். அது சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, நம்ம வீட்லயே நம்ம கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நம்ம வந்து வேலை செய்யற இடத்துல நம்ம கூட இருக்கிற கொலீக்ஸா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே நம்மள ஒரு கட்டத்துல நம்மள கோவப்படுத்தலாம், எரிச்சல் படுத்தலாம், நமக்கு பிடிக்கும். ஏன்னா நமக்கு எல்லாரையும் எல்லா நேரமும் நமக்கு பிடிக்கும்னு இல்லைல்ல, கண்டிப்பா. ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கும், சில விஷயங்கள் பிடிக்காது. சில பேரை நமக்கு பிடிக்கலாம், ஆனா அவங்களோட சின்ன சின்ன ஏதாவது ஒரு அவங்க பேசுறதோ இல்லைன்னா அவங்களோட பிஹேவியரோ ஏதாவது நமக்கு பிடிக்காம இருக்கலாம். ஸோ நம்ம கோவப்படுறதுக்கும் எரிச்சல் படுறதுக்கும் ஒருத்தங்களை வெறுக்கிறதுக்கும் நிறையவே பாசிபிலிட்டி இருக்கு நம்மளோட இன்னைக்கு நம்ம இருக்கிற ப்ராக்டிக்கல் லைஃப்ல. அதனாலதான் இந்த மாதிரி இந்த வேர்ல்ட்லி பர்பஸ், ஹெவன்லி பர்பஸ்னு இந்த ரெண்டையும் நம்ம வந்து உணர்ந்து ஆண்டவரோட நோக்கத்தை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நம்ம நினைக்கணும் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்த உலக பிரகாரமான விஷயத்தையே நம்ம யோசிக்கும் போது நமக்கு இது எதையுமே கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. எல்லா விஷயத்துலையும் நம்ம தடுமாறுவோம். அதே இல்லை, இந்த குடும்பத்தில் நான் இருக்கேன்னா ஆண்டவர் என்னை வந்து ஒரு நோக்கத்துக்காக தான் வச்சிருக்காரு. அப்போ இந்த குடும்பத்தில் இருந்து நான் ஆண்டவரோட பேரை வந்து நான் வந்து குளோரிஃபை பண்ணாமல் இருக்கக்கூடாது, அவர் பேருக்கு வந்து நான் வந்து கெடுதல் விளைவிக்க கூடாது, அவரோட பிள்ளைன்ற பேரை வந்து நான் காப்பாற்றணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அப்ப ஆண்டவர் எனக்குன்னு ஒரு பர்பஸ் வச்சிருக்காரு. இந்த குடும்பத்தையும் நான் ஆண்டவருக்கு நேரம் நடத்தணும், என் பிள்ளைங்களை நான் ஆண்டவருக்கு நேரம் நடத்தணும், என் மாமனார் மாமியார் கிட்டையும் நான் வந்து ஒரு மோசமான ஒருத்தியா நான் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சேன்னா எனக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன கோவம், எரிச்சல், எனக்கு பிடிக்காத விஷயம் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் அதை எடுத்து போடுவாரு. ஸோ நான் என்னைக்கு உணர்றேன், நான் என்னைக்கு உணர்ந்து நான் என்னைக்கு வந்து அவரோட பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு ஆசையோடு இருக்கணும், அப்போ ஆண்டவர் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப் பண்ணுவார். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ. சும்மா எல்லாரும் மாதிரியும் நம்மளும் வந்தோம் இருந்தோம், ஒரு வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், அண்ட் ஏதோ வாங்குறோம், லைஃப் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எந்த இடத்துல இருக்கோம், யாரு கூட இருக்கோம், என்ன பொசிஷனில் இருக்கோம், இது எல்லாத்துலேயும் ஆண்டவரோட நோக்கம் என்ன, ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிற பிளான் என்ன, எனக்காக வச்சிருக்கிற அவரோட அந்த சித்தம் என்ன, இதை நான் யோசிச்சு நான் நடந்துக்கிட்டேன்னா ஆண்டவரோட நாம மகிமைப்படும். ஸோ நீங்களும் அது மாதிரி யோசிச்சு பாருங்க. உங்களோட லைஃப்ல இப்போ கரண்டா என்ன நடந்துட்டு இருக்கு, அதுல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரோட நோக்கம் என்ன, சித்தம் என்ன, அவரோட திட்டம் என்ன அப்படின்றத கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லைஃப்பை நீங்களும் லீட் பண்ணுங்க. அண்ட் ஐ ஹோப் யூ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.